LCM, understanding LCM. LCM stands for lowest common multiple or least common multiple. So lowest or least அப்படின்றது வந்து குறைந்த, which means smallest number தான் mention பண்றாங்க. So lowest or least அப்படின்றது வந்து smallest number தான் mean பண்றாங்க. Next பார்த்தீங்கன்னா common multiple. So questions வந்து எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா find the LCM of first question பார்த்தீங்கன்னா 3, 4. So 2 numbers கேட்டிருக்காங்க. Whereas second question பார்த்தீங்கன்னா 21, 14, 35. 3 numbers வச்சும் question கேட்கலாம். So LCM வந்து find out பண்ணுறதுக்கு different method இருக்கு. Prime factorization method இருக்கு, division method இருக்கு. பட் நீங்கள் வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா காமன் மல்டிபிள்ஸ்னா என்ன, அதே மாதிரி நம்பர் லைனில் வந்துட்டு எப்படி பிளாட் பண்ண போகிறோம், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சொல்ல மாதிரி நம்பர் லைன் யூஸ் பண்ணி தான் நான் LCM வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ யூஸ் த நம்பர் லைன் டு ஃபைண்ட் த காமன் மல்டிபிள்ஸ் அண்ட் ஹென்ஸ் த LCM ஆஃப் 3 and 4. ஸோ 3 and 4க்கு தான் நம்ம LCM வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க லைனில் பார்த்தீங்கன்னா என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர்ஸ் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 33 வரைக்கும் இங்கே வந்து நம்பர்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ காமன் மல்டிபிள்ஸ் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள்ஸ் அப்படிங்கும்போது நம்பர் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ 33 வரைக்கும் தான் போட்டிருக்கேன். ஸோ மல்டிபிள்ஸ் அப்படிங்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். Now we are going to find LCM of 3 and 4. 2 numbers தான் நம்ம find out பண்ண போகிறோம். First question. So the lowest common multiples of 2 or more numbers. இங்க பார்த்தீங்கன்னா 2 numbers, இங்க பார்த்தீங்கன்னா more numbers. 2 or more numbers is the smallest multiple. So அதனால தான் LCM வந்து நம்ம சொல்லிருந்தோம் stands for lowest or least common multiple சொன்னோம். ஸோ அதில் வந்து lowest or least அப்படின்றது வந்து உங்களோட smallest number தான் சொன்னோம். ஸோ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா உங்களோட smallest multiple among all their multiples that can be divided by those numbers without leaving any remainder. ஸோ LCM of 3 and 4 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் 3 times table and 4 times table வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். till 12 வரைக்கும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்குறது 3 times table, இங்கே பார்க்குறது 4 times table. நம்ம வந்து காமன் மல்டிபிள்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ LCM வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனோ ஒரு டிவிஷன் மெத்தட் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 times table 4 times table ஏதாவது டைம்ஸ் டேபிளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் தான் ஆன்சர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்து LCM ஆஃப் 3 and 4 தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நவ் லெட் அஸ் மார்க் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 4 ஆன் அ நம்பர் லைன்ஸ். ஸோ இந்த 3, 6, 9, 12, 15, 18, 21 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 times table. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இதை வந்து நம்பர் லைனில் மார்க் பண்ண போகிறோம். அண்ட் தென் 4 times table. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படின்னும் போது 4, 8, 12, 16, 20 இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் லைனில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 1 times 3 3. ஸோ நம்ம 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 times 3 வந்து 6. ஸோ நம்பர் லைனில் மார்க் பண்ணுவோம். 2 times 3 வந்து என்னது 6. ஸோ நான் 6க்கு நேரம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் 3 times 3 பார்த்தீங்கன்னா which is 9. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 மார்க் பண்ணியிருக்கோம். 4 times 3 வந்து 12. ஸோ இங்கே இருந்து 12 மார்க் பண்ணியிருக்கோம். 5 times 3 வந்து 15. ஸோ இங்கே இருந்து 15 மார்க் பண்ணியிருக்கோம். 6 times 3 வந்து 18. ஸோ 6 times 3 வந்து 18 மார்க் பண்ணியிருக்கோம். தென் 7 times 3 வந்து 21 மார்க் பண்ணியிருக்கோம். 8 times 3 வந்து 24. ஸோ 24 மார்க் பண்ணியிருக்கோம். தென் 9 times 3 வந்து 27. ஸோ 27 மார்க் பண்ணியிருக்கோம். தென் 10 times 3 பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30 மார்க் பண்ணியிருக்கோம். தென் 11 times 3 பார்த்தீங்கன்னா 33. ஸோ நம்பர் லைன் வந்து 33 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதனால தான் பண்ணியிருக்கோம். ஸோ 12 times 3 36. 13 times 3 இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணலாம். பட் இங்கே வந்து லைன் வந்து மார்க்கிங் வந்து 33யோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் LCMன்றது காமன் மல்டிபிள்ஸ். இப்போ நமக்கு வந்து 3 and 4 டேபிள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3யும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4யும் தான் இது பண்ணிவிட்டு காமனாக எங்கே மீட் ஆகுதோ அந்த நம்பர் தான் இல்லை போகிறோம். ஸோ காமன் மீட் பண்ணும்போது நிறைய நம்பர்ஸ் மீட் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் நம்ம அதில் வந்து சூஸ் பண்ண போகிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 1 times 4 4. ஸோ நம்ம 4லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தென் 2 times 4 வந்து 8. 2 times 4 8. 3 times 4 வந்து 12.
then 12, then 4 times 4 வந்து 16. So 4 times 4 வந்து 16ல மார்க் பண்ணுறோம். Then 5 times 4 வந்து 20. So 5 times 4 வந்து 20. Then 6 times 4 வந்து 24. 6 times 4 24. Then 7 times 4 வந்து 28. 7 times 4 வந்து 28. Then 8 times 4 வந்து 32. 8 times 4 32. 9 times 4 வந்து 36. பட் நம்மளோட ரீடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 33 ஓட நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே நம்ம மார்க் பண்ணுறது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. கீழே இந்த ரெட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ரெண்டுமே நம்பர் லைனில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்சிஎம் அப்படின்னும்போது காமன் மல்டிபிள்ஸ். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸு இங்கே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்குல்ல, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 மல்டிபிள்ஸுமே வந்து ஒரு சர்டைன் பாயிண்டில் வந்து மீட் ஆகும். அதுதான் வந்து காமன் மல்டிபிள்ஸ். அதை வந்து நம்ம வந்து இங்கே நம்பர் லைனில் செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மீட் ஆகலை. இங்கே கரெக்டாக 12 இருக்குது பாருங்கள், அங்கே வந்து மீட் ஆகிருக்கு பாருங்கள். இதுவும் மீட் ஆகிருக்கு, இந்த கீழே இருக்க இந்த ரெட்டும் மீட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் இதை வந்து நான் ஏன்னு மார்க் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் நான் ஏன்னு மார்க் பண்ணிருக்கேன். மீட் ஆகுறது பாருங்கள், 12க்கும் ஈக்குவலாக வருது. அதே மாதிரி இங்கே 3 டைம்ஸ் டேபிளுக்கும் இங்கே 12 வருது, 4 டைம்ஸ் டேபிளுக்கும் இங்கே 12 வருது. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் மீட் ஆகுது ரெண்டுமேவும். ஸோ 3 டைம்ஸ் டேபிளையும் 12 வருது, 4 டைம்ஸ் டேபிளையும் 12 வருது. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு நான் ஏன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எதை மாதிரியும் மீட் ஆகுதை நம்ம பார்க்கலாம். 15 மீட் ஆகலை, 16 மீட் ஆகலை, நெக்ஸ்ட் 18 மீட் ஆகலை, 20 மீட் ஆகலை, நெக்ஸ்ட் 21 மீட் ஆகலை. இங்கே பாருங்கள் 24 இருக்க இடத்துல. ஸோ 24 3 டைம்ஸ் டேபிளையும் வருது, அதே மாதிரி 4 டைம்ஸ் டேபிளையும் மீட் ஆகிருக்கு. இந்த 24 இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ரெண்டுமே மீட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் பீன் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே வந்து பாயிண்ட் வந்து மீட் ஆகலை. ஸோ நம்பர் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் மீட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் நம்ம வந்து 33 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து இந்த மீட் ஆகிற காமன் மல்டிபிள்ஸ் வந்து இந்த ரெண்டு மல்டிபிள்ஸ்லேயும் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து எடுத்திருக்கோம். ரெண்டு நம்பர் தான், விச் இஸ் 24 அண்ட் அதர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 12. இதில் இருந்து நம்ம லீஸ்ட்டை தான் எழுத போகிறோம். ஐடியா கிடச்சிருக்கோம். காமன் மல்டிபிள்ஸ்னால் என்ன? the points A and B where the two multiples meet. Multiples of 3 multiples of 4 meet ஆயிருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட் தான் are called the common multiples. So common multiples நம்பர் லைன் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ multiples of 3 multiples of 4. ஸோ இதெல்லாம் common multiples பார்த்தீங்கன்னா இங்கேயும் 12 இருக்குது, இங்கேயும் 12 இருக்குது. ஸோ அதான் இந்த பாயிண்ட் ஏன்னு மார்க் பண்ணியிருந்தோம் 12க்கு நேராக. அதே மாதிரி இங்கேயும் 24 இருக்குது, இங்கேயும் 24 இருக்குது. அதான் இங்கே பாயிண்ட் பிக்கு நேராக பண்ணோம். ஸோ இப்போ காமன் மல்டிபிள்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். the points A and B where the two multiples meet. எங்கே மீட் ஆகிருக்கு? 12ல மீட் ஆகிருக்கும், அதே மாதிரி 24லையும் மீட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து காமன் மல்டிபிள்ஸ். ஸோ ஹியர் the common multiples of 3 and 4 are 12 and 24 எழுதியிருக்கோம். பட் we need to find least common multiple. காமன் மல்டிபிள்ஸ் கேட்கல, லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னும் போது இதில் இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸாக வரும். ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் லீஸ்ட் காமன், லோயஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ நம்பர் லைனை நீங்கள் 33 வரைக்கும் மார்க் பண்ணனால இந்த 2 நம்பர்ஸ் கிடைச்சது. இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா காமன் மல்டிபிள்ஸ் கிடைக்கும். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா இதோட ஸ்மாலஸ்ட் ஆஃப் தீஸ் இஸ் த நம்பர் 12. இதான் வந்து ஸ்மாலஸ்ட். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 and 4 தான் எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எல்சிஎம் வந்து ஸ்மாலஸ்ட் வந்து என்னது? லோவஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 3 and 4 பார்த்தீங்கன்னா விச் இஸ் 12. ஆன்சர் வந்து 12. ஸோ இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எல்சிஎம் தான் பார்த்தோம். காமன் மல்டிபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ லோவஸ்ட் காமன் மல்டிபிள் அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். 3 and 4க்கு வந்து எல்சிஎம் வந்து 12னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். யூஸிங் நம்பர் லைன் கான்செப்ட் தான் அப்ளை பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். Hence the LCM of 3 and 4 is 12. Smallest number pick பண்ணணும் நீங்க.
ஸோ உங்களுக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா இப்போ 3 and 4 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுமே ஈஸி. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 4 and 5. இதுக்கு வந்து ஷார்ட் டிவிஷன் மெத்தடோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடோ நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். யூ நீட் டு ஃபைண்ட் யூசிங் ஒன்லி நம்பர் லைன் கான்செப்ட். ஸோ நம்பர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் காமன் மல்டிபிள்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.